எங்கள் ஐயாவை நீங்கள் என்ன சொன்னீங்க? அவருக்கு வேறு வேலை இல்லைங்கிறீங்க. எடப்பாடி ஒரு ஆள் இல்லைங்கிறீங்க. என்னது சொல்லுங்கள்? 73 இடம் வென்று எதிர்கட்சி தலைவராக இருக்கிறவரே ஆளா இல்லைன்னா இப்போ யார் சொன்னாதான் நீங்கள் கேட்பீங்க? அதுதான் இவங்க இந்த எச்சரிக்கைங்கிற நகர்ப்புறத்திலே கவனம் பண்ணிட்டு இருந்துட்டாங்க. அதை உங்கள் சென்னையை ஒட்டி இப்போ திருவண்ணாமலை, இப்போ விழுப்புரம், திண்டிவனம், இந்த கள்ளக்குறிச்சி இதையெல்லாம் அவங்க எதிர்பார்க்கல. இப்போ அந்த மண் சரிவும் அதில் நம்ம மக்கள் 7 பேர் சிக்குண்டு உயிரிழந்ததும் வந்து பெரிய துயரம். அது வந்து அதை நினச்சி பார்க்கவே கஷ்டமாக இருக்குது. அதை அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி பல மணி நேரங்கள் கழித்து தான் போய் அதை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது இன்னும் அதை விட கொடிய துயரமாக இருக்குது. அது ரொம்ப வழி தரக்கூடிய ஒன்றாக இருக்குது. இதை நம்ம எதிர்பார்க்கல. திண்டிவனம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலைலாம் இவ்வளோ தூரம் பாதிப்புக்கு ஆளாகும்னு நான் நினைக்கல. இவ்வளோ இது ஒன்று தான் நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாதிரி நம்ம புலம்பிக்கிட்டு நிற்க வேண்டியது வரும். இது இன்னும் கூடுதலாக தான் வரும். எங்கள் அப்பா நம்மாழ்வார் சொன்னதை தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இங்கே புவி வெப்பமாகிறதுனா என்னன்னு தெரியல, ஏன் வெப்பமாகுதுன்னு தெரியல. பருவநிலை மாறுது, அதுவாக மாறுதா நம்ம மாற்றணுமா, அதை யாரும் சிந்திக்க இங்கே தயாராக இல்லை. இரண்டாவது, இந்த புவி வெப்பமாவதனால நமக்கு என்ன வருதுன்னா, இனி பருவமழை என்ற ஒன்றே இருக்காது. பெருமழை, புயல் மழை இதான் இருக்கும். அப்போ இந்த பெருமழையும் சமாளிக்க முடியாது, புயல் மழையும் சமாளிக்க முடியாது நம்மளால். அப்போ இதை வந்து ஒரு பருவமழைங்கிறதே இல்லாத இது வந்துட்டதுனால இனி வரும் காலங்களில் இந்த பேரிடர் பெருகி கொண்டே தான் போகும். அது காரணம் என்னங்கிறது அது இதில் பேச முடியாது, நீண்ட நேரம் அது பேசணும் பொதுக்கூட்டம் போல். இப்போ அதை நோக்கியே நகர்வுகள் நம்ம தலைவர்கள்ட்ட இல்லை. இப்போ அமெரிக்காவுக்கு இப்போ ட்ரம்ப்லாம் சொல்கிறாரு பாருங்க, புவி வெப்பமாகுதல், பருவநிலை மாறுதல்லாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையவே கிடையாதுன்றார். அவர்கிட்ட போய் என்ன பேசுவீங்க? இது அந்த சூழலில் வந்து காற்றழுத்தம் கூடுவது, புவி வெப்பமாகறதுனால கடலின் நீர்மட்டம் உயர்வது, காற்றழுத்தம் உருவாவது, அடிக்கடி இந்த மாதிரி பெருமழையும் புயலும் வந்துட்டு இருந்ததுன்னா நம்ம அழிவைத்தானே சந்திக்கணும். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எப்பவுமே திமுக வந்து மத்திய அரசு மேல வைக்கிறது முக்கியமான குற்றச்சாட்டு ஏன்னா எதிர்கட்சிகளை வந்து ஆளுங்கட்சி வந்து மதிக்கிறது இல்லை, மோடி அவர்கள் மதிக்கிறதுலாம் சொல்லுவாங்க. ஆனால் தற்போது இந்த மழை வெள்ளத்தை குறித்து எடப்பாடி பழனிசாமி வந்து குற்றச்சாட்டுக்கு வந்து சிஎம் என்ன சொல்லியிருக்காருன்னா, எடப்பாடி பழனிசாமி நாங்கள் ஒரு ஆட்சியாளவே மதிக்கிறதுன்றாரு. அவர் யாரை மதிச்சிருக்கிறாரு? அதான் நீங்கள் எதுக்கு வந்தாருன்னு கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்லணும்ல. நீங்கள் யாராவது இத்தனை ஊடகங்கள் ஏதாவது குறித்து பேசுனீங்களா? கேள்வி கேட்டிங்களா? ஒரு நாட்டின் உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரில் ஒருத்தருங்கிறீங்க, இந்தியாவில் முதன்மையான தொழிலதிபர் பணக்காரர். சொல்லுங்கள், 2.5 லட்சம் கோடி கடன் கொடுத்துருக்கீங்க அவருக்கு. எங்களுக்கு 2500 ரூபா கொடுப்பீங்களா? 2.5 லட்சம் ரூபா எதா கொடுப்பீங்களா? அவ்வளோ பெரிய முதலாளி தமிழ்நாட்டுக்குள்ளே வர்றாரு. யாரை பார்க்க வந்தார்? எதுக்காக வந்தார்? யாரை சந்திச்சார்? எங்கே சந்திச்சார்? ஒரு நோக்கம் இருக்கணும்ல, ஒரு காரணம் இருக்கணும்ல. ஒன்றுமே இல்லையே. அதை கேட்டதுக்கு எங்கள் ஐயாவை நீங்கள் என்ன சொன்னீங்க? நான் அறிக்கை விட்டேன், அதை நீங்கள் பொருள்படுத்த மாட்டீங்க. நான் கேள்வி கேட்டேன், ஏன்னா நான் உங்களுக்கு ஒரு பொருட்டு இல்லை. சரி, அவ்வளோ பெரிய தலைவர் எங்கள் ஐயாவை நீங்கள் என்ன சொன்னீங்க? அவருக்கு வேறு வேலை இல்லைங்கிறீங்க. எடப்பாடி ஒரு ஆள் இல்லைங்கிறீங்க. என்னது சொல்லுங்கள்? 73 இடம் வென்று எதிர்கட்சி தலைவராக இருக்கிறவரே ஆளா இல்லைன்னா இப்போ யார் சொன்னாதான் நீங்கள் கேட்பீங்க? யார் கருத்தை நீங்கள் மதிப்பீங்க, கேட்பீங்க? அதே போல வந்து பார்த்தீங்கன்னா அதானியோட வருகையை வந்து முதல்ல ஊடகங்கள் தான் அந்த செய்தியை வெளியிட்டது. ஊடகங்கள் வந்து இது குறித்து அவர்கிட்ட எதுவும் கேள்வி கேட்கறது நீங்கள் பேசணும்ல. இப்போ நாங்கள் கேட்குற இந்த கேள்வி கேட்கணும்ல. நானும் எங்கள் ஐயா மருத்துவர் ராமதாஸ் ஐயாவோ பேசுனதை நீங்கள் யாரை தான் சந்திச்சாருன்னு கேட்கணும்ல. எதுக்கு வந்தார்? எந்த ஒப்பந்தமே போடலைன்றீங்க 3 ஆண்டுகளில். அப்போ எப்படி அமெரிக்க நீதிமன்றம் அப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்குது? சொல்லுங்கள். மழை பாதிப்பு பகுதிகளை நீங்கள் நேரில் போய் பார்க்க வாய்ப்பு இருக்காது? பார்ப்போம். அங்கே நான் இங்கேருந்து போகணுன்னு நான் வேறு வேலையில் திட்டமிட்டிருக்கோம் இல்லையா? இப்போ அவங்க வந்து அங்கங்கே இருக்கிற எங்கள் கட்சி பிள்ளைகள் ஓடி போய் உதவுவது, பார்க்குவது செய்வாங்க. ஏன்னா இப்போ திருவண்ணாமலையில் இருக்கிற பிள்ளைங்கள் அதெல்லாம் நான் சொல்லி செய்யணுங்கிறதில்ல. அது தன்னெழுச்சியாகவே எங்கள் பிள்ளைகள் தன்னுணர்வுலேயே செய்வாங்க. எச்ராஜாவுடைய வழக்கு பற்றி எப்படி பார்க்குறது? எச்ராஜா சரி, இப்போ எச்ராஜா வந்து தொடர்ந்து அவதூறுகள் பரப்பிட்டு வரதான் அவர் வந்து நீதிமன்றம் வந்து சிறை தண்டனை விதிச்சிருக்கு. ஏன்னா தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வெறுப்பு அவராக வந்து எச்ராஜா இருக்காரு. ஆனால் தற்போது முறையாக அவர் மேலே நான் வந்து இது அவதூறு பேசுனது ஐயா எச்ராஜா, அதை விட்டுருவோம். அதை தாண்டி அவதூறு பேசுகிற ஆளுகளை சொல்கிறேன். நீங்கள் ஏதாவது நடவடிக்கை எடுப்பீங்களா? அந்த வலைவலிகள் பேரெல்லாம் நான் சொல்லணுமா? உங்களுக்கெல்லாம் தெரியாதா?
ஒரு கருத்தை எதிர்கொள்ள முடியல. சரி, நான் களத்தில் நிற்கிறேன், என்னை திட்டுங்க. என் தாய், என் மனைவி, என் பிள்ளைகளெல்லாம் பேச வேண்டிய அவசியம் வருது. அந்த மாதிரி ஊடகங்கள்ல எல்லாம் நாங்கள் வழக்கு கொடுக்க வந்தால் வழக்கா எடுத்திருக்கா இந்த அரசு? வழக்கா எடுக்குதா? பதிவு பண்ணுதா? நான் அதை காட்டணுமா? எத்தனை முறை நீதிமன்றத்துக்கு போனாவது அதுவாது வழக்காகுதா? அப்போ என்ன பண்ண முடியும்? நீங்கள் உடனே ஐயா எச் ராஜா மேலே போயிட்டீங்க. அவர் மட்டும்தான் அவதூறாக பேசுகிறாரா? இந்த திமுக சார்பாக ஆளுங்கட்சி சார்பாக ஒரு வாடகை வாய்கள் பேசுகிறதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு அனுப்பட்டா? உங்களுக்கு இந்த காணொலிகளெல்லாம் மனிதர்கள், நாகரிகமுள்ள மனிதர்கள் வாழ்கிற நாடு தான் அது. அதிமுக ஆட்சியில் இப்படி தான் எல்லாரையும் கூட்டி வச்சு பேசிட்டு இருந்தாங்களா? என்ன அளவுக்கு காங்கிரஸை எதிர்த்து போராடி அவனாவது இருக்கானா? காங்கிரஸ் கட்சிக்காரங்க யாராவது இப்படி தான் வலைவெளி வச்சுக்கிட்டு வாடகைக்கு வாய்களை வச்சுக்கிட்டு திட்ட விடுறாங்களா? சொல்லுங்கள். இப்போ தொடர்ந்து அரசியல்லையும் இவ்வளோ பெரிய கட்சி தலைவர்களாக இருக்கிற நீங்கள் வைக்கிற கோரிக்கையே எடுபடாதுன்னு இல்லை, கேட்குறது அப்படி நிராகரிக்கிறதா. அனைத்து கட்சி கூட்டத்தில் என்னையை கூப்பிட்டுருக்காருங்களா? ஐயா எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது என்னை கூப்பிட்டாங்க. அப்போ நான் இவ்வளோ விழுக்காடும் கிடையாது. உங்களுக்கு நீங்கள் எனக்கு விளங்கிடணும். அவங்க எந்த இது காவிரி நதிநீர் பிரச்சனையாக என்னை கூப்பிடுவாங்க, இந்த நீட்டு பிரச்சனையாக கேட்பாங்க, பொருளாதார அடிப்படை இடஒதுக்கீடு சிக்கல் வரும்போது அது சம்மந்தமான விவாதத்துக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. ஆனால் இவங்க என்னை கூப்பிடுவாங்களா? ஏன் கூப்பிடல? ஏன்னா அதில் என்ன சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற கட்சி தான் வரணும்னா உங்கள் கட்சியோட கூட்டணி வச்சு உங்கள் சின்னத்திலே வென்ற கட்சி எல்லாம் இருக்குது. அதுவும் கூட்டணி கட்சி, அதுவும் அது எப்படி? அதுதான் இந்த ஆட்சி. அதெல்லாம் ஒரு இளவு, வெறும் வெற்று வார்த்தை, வெட்டி வார்த்தை. ஒரு வார்த்தை, ஒரு நடந்த உண்மையை சொன்னா உன்னை அதிமுகவுக்கு ஆதரவா இருக்கீங்களா? அதிமுக ஆட்சியில நான் இப்போ கேட்கிறேன், அதிமுக ஆட்சியில அம்மையார் ஜெயலலிதாவோ ஐயா எடப்பாடி இருக்கும்போது இந்த மாதிரி வாடகை வலைவலிகளை வச்சுக்கிட்டு இப்படி கேவலம் பேசுனது எங்கேயா நடந்திருக்கா? கொஞ்ச நாளா அப்படி பார்க்க நடிகர்களோட அரசியல் வந்து கடுமையாக எதிர்த்து சீமானவர்கள் வந்து தற்போது விஜயோட அரசியலை வந்து வரவேற்கிறேன்னு சொல்லிடுறீங்க, தற்போது அவர் எதிர்க்கிறீங்க. ஸோ இந்த ஒரு கோட்டை வந்து சீமானவர்கள் அதிகமாக மாறுபடுறாரு மாதிரி தெரியுது சார். இன்னும் ஒரு மாறுபடுறாரு, வேறுபடுறாரு, ஊறுபடுறாரு, எதையாவது சொல்லிட்டு இருக்காரு. கொள்கையில முரண் இருக்குது. தம்பிங்கிற பாசம், அண்ணங்கிற பாசம், அது அன்புலாம் அது வேற. எடுத்து வைக்கிற கோட்பாட்டில் நாங்கள் வச்சிருக்க கோட்பாட்டுக்கு முரண் இருக்குது. அதில் கேள்விகளை எழுப்ப வேண்டியது இருக்குது. திரும்பி ஒன்று புரியுதா? நீங்கள் பெரியாரை எந்த இடத்துல கொள்கை வழிகாட்டியாக ஏற்கிறீங்கன்னு கேட்டால் நீங்கள் தான் விளக்கணும். மதச்சார்பற்ற சமூக நீதிங்கிறீங்க. மதச்சார்புள்ள சமூக நீதி ஒன்று இருக்கான்னு நான் கேட்கணுமா, கேட்க வேணாமா? மதச்சார்புள்ள ஒரு சமூக நீதி இருக்கா இந்தியாவில்? அப்புறம் அதுக்கு மதச்சார்பற்ற சமூக நீதி? உங்களுடைய கோட்பாட்டில் இஸ்லாமிய கிறிஸ்தவருக்கு இடஒதுக்கீடு தருவியலா மாட்டியலா? இருக்கா இல்லையா? இஸ்லாமிய கிறிஸ்தவருக்கு இடஒதுக்கீடு இருக்குன்னா மதச்சார்பில்லாத சமூக நீதி எங்கே இருக்குது? சரி, உங்கள் சமூக நீதி கோட்பாட்டில் எக்கனாமிக்கலி பேக்வேர்டு இருக்கான்ல, பொருளாதார அடிப்பில் பின்தவங்க எனக்கு 10 விழுக்காடுன்னு ஐயா மோடி சொல்லிட்டுருக்காருல, அதை ஏற்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா? அருந்ததிற்கான இடஒதுக்கீடை ஏற்பீங்க, யாரும் மறக்க மாட்டாங்க. எங்ககிட்ட இருந்து எடுத்து கொடுத்த உள்ஒதுக்கீடை ஏற்கிறீங்களா எதுக்கிறீங்களா? இது யாருமே நீங்கள் கேட்க மாட்டீங்க, நானும் கேட்கக்கூடாதா? என்னது இது? முரண்படுறாரு. தம்பி, அண்ணன் தம்பி பாசம் வேற, அரசியலுக்கு வர்றது வேற. சேவை செய்யுங்க, வேணும்னு செய்யுங்க. இப்போ எங்கள் ஐயா விஜயகாந்தோட நாங்கள் முரண்பட்டோமா? ஊழலை ஒழிக்கிறேன், வறுமையை ஒழிக்கிறேன்ட்டார், முடிஞ்சு போச்சு. வறுமையை ஒழிக்கிறதுல யார் மறுக்க முடியும்? நீங்கள் ஒரு கோட்பாடுன்னு வைக்கும்போது அதில் கேள்வி வருத. நான் இலவசத்தை ஒழிக்கணுன்றேன். இலவசம் பெற வேண்டி ஏழ்மை வறுமை நிலை இல்லாமல் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும். கல்விக்கேற்ற சம்பளம், அதற்கேற்ற கல்விக்கேற்ற வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமைமிக்க வாழ்வை கொடுக்கணும்னு சொல்கிறேன். நீங்கள் இலவசம் கொடுப்பேங்கிறீங்க, அதை எப்படி சொல்கிறீங்க? மீன் பிடிச்சி கொடுக்கக்கூடாது, மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கணும்னு நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேள்வி பேசுகிறீங்க. சில வாய்ச்சவடால் வீரர்கள் வெட்டி வாயில் கம்பு சுற்றுவார்கள்னு பேசுகிறீங்க. மீன் பிடிச்சும் கொடுக்கணுங்கிறீங்க. அதானே இவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான். உங்கள் மனசான்ற சொல்லுங்க. இலவசம் வளர்ச்சி திட்டமா, வீழ்ச்சி திட்டமா? இலவசத்தில் கொடுக்குற அந்த பொருளுக்கு கொடுக்குற பணம் இருக்குல்ல, அதை எங்கேருந்து எடுக்கிறீங்க? அதில் இழக்கிற பணத்தை எப்படி ஈடுகட்டுறீங்க? 10 லட்சம் கோடி கடனை கொண்டாந்து நிறுத்திட்டு 50,000 கோடி வட்டியை கட்டிக்கிட்டு இது ஒரு ஆட்சி முறைன்னு பேசிட்டு இருக்கிறீங்க. இலவசம் கொடுக்கறது எல்லாம் இது ஒரு பெரிய இந்தியா முழுமை கொண்டாண்டிங்க. அவன் மகாராஷ்டிரா எப்படா கொடுத்தானா பெண்களுக்கு 2,500 ரூபா கொடுத்து, இப்போ இந்த 1000 கொடுத்துருக்கீங்க. 25 தேர்தல் 26 தேர்தல் இருக்கும்போது 2000 ரூபா தருவோம்னு அறிவிக்கலைன்னா என்ன கேள்வி? அப்புறம் இது ஒரு ஆட்சி முறையா?
அண்ணாமலையோட விமர்சிக்கிறீங்க, முரண்படுறீங்கிறது. முரண்பாடுங்கிறது என்னன்னு இருக்குல்ல, கோட்பாட்டில் முரண்பாடுவோம், முரண்படுவோம். ஆனால் பந்தபாசத்தில் அண்ணன் தம்பிங்கிற உறவு முறையில் முரண்பாடு வருதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையா. இப்ப 3 மாதம் படிப்பு முடிச்சு அண்ணாமலை வந்திருக்காரு, எப்படி பாக்குறீங்க? வாழ்த்துறேன் தம்பியை, வாழ்த்துறேன். அதிர்வலையா இருக்கு. கடலில் தான் பெரிய அலை இருக்குது. அது நல்லது.